நான் தான் உங்க குமரி சிந்துஜா. மக்களே, உங்களுக்கு தெரியும் இந்த டைனோசர் இனங்கள் 1 லட்சம் கிட்டத்தட்ட வருடங்களுக்கு முன்னாடி இருந்ததாக ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அப்ப இந்த இனம் எப்படி அழிந்ததாக சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு 4 கோள்களுக்கு பிறகு இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்டு பெல்ட், அதாவது மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், இந்த 4 கோள்களுக்கு பிறகு நமக்கு இருக்கக்கூடியது எரிகற்கள் பெல்ட்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்குள்ள நிறைய கற்கள் போயிட்டே இருக்கும். இந்த கற்கள்ல ஒன்று நம்முடைய கோளை எர்த்தை தாக்கியதன் காரணமாக இந்த டைனோசர் இனங்கள் அழிந்ததாக சொல்லுவாங்கங்க. அப்போ மேற்கொண்டு வருங்காலங்கள்ல இந்த மாதிரி எரிகற்கள் திசை மாறி நம்முடைய பகுதி, அதாவது எர்த்துக்கு மோதிரக் கூடாது என்பதற்காக ரஷ்யா மிகப்பெரிய ஒரு சேட்டிலைட்டை அனுப்புனாங்க. எதுக்குன்னா ஒரு வேவ் பாக்குறதுக்கு தான். நம்ம முன்கூட்டியே தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக டார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேட்டிலைட்டை அனுப்புனாங்க. எதுக்காக? எரிகற்களை திசை திருப்புவது. கொஞ்சம் அளவுக்கு இடிச்சு திசை திருப்பினா கூட அது நம்முடைய பூமியை நோக்கி வராது என்பதற்காக. அது அறிவியல். இப்ப இந்த டைனோசர் நாகர்கோவில்ல நடு மைய பகுதியில இருக்கக்கூடிய பூங்கால இருக்கக்கூடிய இந்த டைனோசர் ஏன் வாழ்க்கையில என்ன பிளே பண்ணிருக்குங்கிற விஷயத்த தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நான் நாகர்கோவில்ல 8ஆம் வகுப்பு இங்க ஹோம் சர்ச்சில் படிக்கும்போது எங்க அம்மா என்ன விடுதியில சேர்க்கிறாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, எனக்கு விருப்பமே இல்லை. நான் சொல்லிட்டே இருக்கிறேன், நான் நல்லா படிப்பேன், வீட்டுல இருந்து போறேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. உடனே என்ன பண்ணிட்டேன், நான் தப்பிச்சு சாயங்காலம் பள்ளி முடிஞ்சோட வீட்டுக்கு போயிடலான்னு வந்துட்டேன். இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் என்னுடைய ஊரு. அப்போ என்னன்னா, எனக்கு அடையாளம் தெரியாம அங்கே இங்கேயும் போறேன். எனக்கு அடையாளம் தெரியாம திசை மாறி எந்த பேருந்து நிலையம்ங்கிறதே தெரிய மாட்டேங்குது. அப்போ இந்த டைனோசர் அப்படிங்கிற இதனுடைய அடையாளம் தான் என்ன திசை திருப்பி நம்மளுடைய பேருந்து நிலையம் டைனோசர் பூங்காக்கு பக்கத்துல இருக்குங்கிற அடையாளத்தை தந்தது இந்த டைனோசர். அதனால சிறு குழந்தைகள் காணாம எங்கேயாவது போறாங்கன்னா கூட திசை மாறிடக்கூடாது. இப்படிப்பட்ட அடையாளங்கள் தேவையானது. இந்த நாகர்கோவிலினுடைய அடையாளமாக புதுப்பொலிவுடன் இப்போ இயங்கிட்டு இருக்கு நம்முடைய பூங்கா. எல்லாரும் வரலாம், அதை நான் சுத்தி காட்டுறேங்க. நன்றி.